மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவாய் மனமே மனமே இறைவனை பாரு சிந்தி சிந்தி சிலுவை சுமக்கும் காரணம் கேளு. இயேசுவில் இனிமைமிகு சகோதரர்களே சகோதரிகளே, அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய வெகு சிலரே நடந்து சென்ற பாதை என்ற கவிதையில் பின்வருமாறு கூறுகிறார்: The road less traveled. நான் அதிகாலை வேளையில் மரங்கள் நிறைந்த காட்டுப்பாதை வழியாக நடந்து சென்றேன். வானம் கிழக்கே இருளின் ஆடையை மெதுவாக விலக்கி ஒளிக்கதிர்களை ஒவ்வொன்றாக உமிழ்ந்து கொண்டிருந்தது. மெல்லிய காலை தென்றல் காற்று என்னை தீண்டிச் செல்வதை என் உடல் ரசித்தது. இளம் தென்றல் காற்று மரங்களை உரசி விளையாட காற்றின் போக்கிற்கு ஏற்ப மரங்களின் கிளைகளும் வளைந்து நெளிந்து ஒன்றை ஒன்று முத்தமிட்டுக் கொண்டன. குயில்களும் கூக்கு பறவைகளும் காலை காணம் இசைத்து என் காதுகளுக்கு இதமூட்டின. நான் நடந்து செல்ல செல்ல இப்பாதி நீண்டு கொண்டே சென்றால் எவ்வளவு நல்லது என்ற எண்ணம் என் மனதில் ரீங்கரித்துக் கொண்டே இருந்தது. அந்தோ கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னில் கருக்கொண்ட எண்ணங்களும் சிதைந்தன. நான் நடந்து சென்ற பாதை இரண்டாக பிரிந்தது. ஒருபுறம் பிரிந்து சென்ற பாதையோ அகன்று ஒழுங்குற அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அதில் பல ஆயிரம் பேருடைய பாதத்தடங்கள் பதிந்திருந்தன. மறுபுறம் பிரிந்து சென்ற பாதையிலோ முட்புதர்கள் சூழ்ந்து ஒரு சில பாதத்தடங்களே பதிந்திருந்தன. ஒரு சில நொடிப்பொழுதுகள் ஆழ்ந்து சிந்தித்த பின் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு சில பாதத்தடங்களே பதிந்திருந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த பாதை என் வாழ்க்கையே மாற்றியது. இயேசு தேர்ந்தெடுத்த துன்புறும் மெசியாவின் பாதை குறித்த ராபர்ட் ஃப்ராஸ்டின் சிந்தனை கவிதை இது. இயேசு தேர்ந்தெடுத்த துன்புறும் மெசியாவின் பாதையில் சிலுவைகள் இருந்தாலும் அதை தூக்கிச் சுமக்கும் ஆற்றல் உண்டு. துன்பங்கள் இருந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையும் உண்டு. துயரங்கள் இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. சோதனைகள் வந்தாலும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் உண்டு. வேதனைகள் வந்தாலும் அவற்றை சவாலாக ஏற்று நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வீரமும் உண்டு. இவைதான் இயேசுவின் சிலுவை பாதை நமக்கு சொல்லும் பாடம். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைகள் தான் நம் வாழ்வின் திசையை நிர்ணயம் செய்கின்றன. இயேசு தேர்ந்தெடுத்த துன்புறும் மெசியாவின் பாதையில் பயணம் செய்ய நீங்களும் நானும் தயாரா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது.
உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்த நாசரேத்து ஒரு நாயகனுக்கு தீர்ப்பு. இவன் மக்களிடையே குழப்பம் உண்டாக்குகின்றான். சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கின்றான். நானே மெஸ்ஸியா, அரசன் என்று சொல்லிக் கொள்கின்றான். இப்படியெல்லாம் இவன் செய்ய கண்டோம் என்று குற்றப்பத்திரிகை வாசித்து அநீதியை அரங்கேற்றம் செய்தது யூதர் கூட்டம். இப்படிப்பட்ட அநீதியான தீர்ப்புகள் அன்று மட்டுமா, இன்றும் தொடர்கின்றன. இயேசு பேசுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு பிடிக்காதவர்கள் தம் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வதை நீ கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்தி உலகிற்கு விளம்பரப்படுத்துகின்றாயே, அப்பொழுது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். உனது மனசாட்சியை மழுங்கடித்து உனக்கு நீயே நேர்மையாளன் என்று பட்டம் சூட்டிக்கொண்டு உனது மிகப்பெரிய குற்றங்களை மறைப்பதற்காக உன்னோடு வாழ்கின்றவர்களின் சிறு சிறு தவறுகளையெல்லாம் ஊரங்கும் விளம்பரப்படுத்துகிறாயே, அப்பொழுது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். நீ விரும்பியவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு நீ விரும்பாதவர்களை வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாக்கின்றாயே, அப்பொழுது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். பெயர், புகழ், பதவி உடையோரிடமும் பணக்காரர்களிடமும் பற்களை காட்டிக்கொண்டு அதே வேளையில் ஏழைகளை உழைக்க மனமில்லாதவர்கள் என்று இழித்துரைத்து அவமானப்படுத்துகின்றாயே, அப்பொழுது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். அன்று பிலாத்து எனக்கு ஒரு முறைதான் அநீதியாக தீர்ப்பளித்தான். ஆனால் இன்று நீயோ ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அநீதியாய் தீர்ப்பளிக்கின்றாய். நீதி நேர்மையை குழி தோண்டி புதைக்கின்றாய். அப்படி நீ செய்யும் போது உன்னில் இருப்பதும் ஒரு பிலாத்துத்தானே. எப்போது இந்த போக்கிலிருந்து திருந்த போகின்றாய்? தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாய். ஜெபிப்போமா. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொன்ன இயேசுவை, எனது வாழ்வில் பிறரின் பொய் உரைகளை நம்பி உண்மையை உணராது பிறருக்கு அநீதியான தீர்ப்பு வழங்கி அவர்களின் உள்ளங்களை வேதனைப்படுத்திய நேரங்களை எண்ணி மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே.
இசையில் இளைப்பாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சுமைகளால் சோர்ந்தோரை வருகிறேன். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. வெற்றியின் சின்னம் வீரரின் தோளில். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. நன்மை செய்த நாயகனுக்கு கிடைக்கும் பரிசு சிலுவை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றவருக்கு யூதர்கள் வழங்கியது பாரச் சிலுவை. அவமானத்தின் சின்னத்தை அரவணைக்கின்றார் இயேசு. இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் சுற்றத்தை துறந்து உறவுகளை மறந்து உடன் பிறந்தோரையும் உன்னுடன் வாழ்வோரையும் துச்சமென நினைக்கின்றாயே. அப்போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை முதுமையில் ஏற்க மறுத்து முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகின்றாயே. அப்போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன் ஜாதியின் பெயரில் சங்கங்கள் வைத்து வீதிக்கொரு விழாமேடை அமைத்து உன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றாயே. அப்போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன்னிடம் உழைக்கின்ற ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி அவர்களுக்கு உண்மையான கூலியை கொடுக்க மறுக்கின்றாயே. அப்போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன் பொறுப்பற்ற குடும்ப வாழ்வால் குடிவெறியால் நீ உன் குடும்பத்தை சீர்குலைப்பது கண்டு வாழத் துடிக்கும் அழகுமிகு மலர்களுக்கு சமமான உன் பிள்ளைகள் வாடி வதங்கி நிற்கின்ற போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன்னுடைய கீழ்த்தரமான சொற்களால் செயல்களால் குடும்பங்களில் ஊர்களில் குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகின்ற போது நீ என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். நீ வாழும் சமூகத்தில் உன்னுடன் வாழ்வோரை உன்னுடைய இரக்கமற்ற செயல்களினால் உள்ளம் குமுறி கதறவும் கண்ணீர் சிந்தவும் வைத்துவிட்டு என்னால் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருக்க முடியவில்லையே என்று போலியாக கூப்பாடு போடுகின்றாயே. உன்னால் நொந்து வெந்து வாழும் சகோதர சகோதரிகளின் மனக்காயங்களுக்கு மருந்திடுவதின் மூலம் எனது சிலுவையை
எனது சிலுவையின் சுமையை குறைப்பாயா? ஜெபிப்போமா. இயேசுவை, எனது தன்னலத்தாலும் ஆணவத்தாலும் அகந்தையாலும் பிறர் மேல் சுமைகளை சுமத்திவிட்டு அவற்றை குறைக்க எனது சுண்டு விரலை கூட அசைக்க மறுக்கின்றேன். பிறர் மேல் சுமை சுமத்துவதற்கு பதிலாக பிறருக்கு சுமை தாங்கியாக வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு முழு முதல் கடவுளை தேட சொன்னேன். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். எனக்காக மரித்தீர், உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக மண்ணையில் முத்தமிடுகின்றார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், மனிதனை மீட்க வந்தவர் தரையிலே வீழ்கின்றார். விண்ணிற்கும் மண்ணிற்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உறவு பாலம் அமைக்க வந்தவர் மண்ணிலே சாய்கின்றார். சிலுவையின் சுமை அழுத்தியது மட்டுமல்ல, சோர்வு, களைப்பு இவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு நிலத்திலே வீழ்கின்றார். இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வேதனை கண்டு துயரடையும் நீ, உனக்கு வெகு அருகில் விழுந்து கிடப்போரே, கண் திறந்து பார். வறுமையால் நோயால் அடிமேல் அடி வாங்கி எழ முடியாமல் கிடக்கும் குடும்பங்களில் உள்ள சகோதர சகோதரிகளை காக்க என்றாவது நீ எழுந்து சென்றதுண்டா? பாவத்தில் விழுந்தோரை தூக்கி நிறுத்துவது நான், ஆனால் நீயோ உலக அதிகாரமே உன் கையில் உள்ளது என நினைத்துக் கொண்டு மற்ற எல்லாரையும் பாவிகள் என்று பட்டம் சூட்டி அவமானப்படுத்தி சமூகத்தில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைக்க துடிக்கின்றாயே. பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை என்னும் சாக்கடையில் மூழ்கி முத்தெடுக்க நினைக்கின்றாயே. எப்பொழுது நீ படுகுழியிலிருந்து மீண்டு எழப்போகின்றாய்? உன் போதையால், உன் குடிவெறியால் உன் குடும்பம் அகல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கின்றதே. உன் ஊதாரித்தனத்தால் உன்னுடைய வீடே விலை போகின்றதே. உன் குடும்பம் வீதிக்கு வந்து நிற்கின்றதே. எப்பொழுது நீ
மீண்டெழுந்து இவை எல்லாவற்றையும் தூக்கி நிலைநிறுத்தப் போகின்றாய். நீ பணத்திற்காக பாவவலையில் அகப்பட்டுக் கொள்ளும் போது நான் கீழே விழுகின்றேன். உடல் நோயால் மனவேதனையால் உள்ளம் நொந்து வருந்துவோரை நீ மேலும் புண்படுத்தும் போது, அவர்கள் மனங்களை காயப்படுத்தும் போது நான் கீழே விழுகின்றேன். உன் சுடு சொற்களால், கனிவற்ற பார்வையால், கொடுமையான சொற்களால் உன் சகோதர சகோதரிகளை மனம் புண்படச் செய்யும் போது நான் கீழே விழுகின்றேன். உன்னால் வாழ்விழந்து வழியிழந்து வீழ்ந்து கிடப்பவர்களை உனது மனமாற்றத்தின் மூலம் தூக்கி நிறுத்துவதின் வழியாக மண்ணில் விழுந்து கிடக்கும் நான் மீண்டும் எழ துணை புரிவாயா? ஜெபிப்போமா. இயேசுவே, எனது ஒவ்வொரு பாவச் செயலும் உம்மை அழுத்தி புழுதியிலே புரளச் செய்துள்ளது. என்னை சூழ்ந்து இருப்பவர்களை நசுக்கி விழுந்தாண்டுகின்ற தீய குணத்தினின்று நான் விடுபட்டு வீழ்ந்து கிடக்கின்றவர்களை தூக்கி நிலைநிறுத்தும் கொழு கொம்பாக வாழ எங்களுக்கு நீர் அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தையில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சந்தையில் சந்தித்து துடிக்கச் செய்தார். எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? இயேசு பாடுபட்ட 4ஆம் நிலை. தாயும் சேயும் சந்திக்கின்றனர். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை நீரே. பார்வைகள் பாசத்தை பரிமாறிக் கொள்கின்றன. தன் தாயின் பார்வை தனக்கு ஆற்றல் தரும் என்ற ஏக்கத்தோடு இயேசு தம் தாயை உற்று நோக்குகின்றார். தான் பெற்று தாளாட்டி சீராட்டி வளர்த்த தன் செல்ல மகனுக்கா இந்த அவனில்லை என்று ஆதங்கத்தோடு நோக்குகின்றார் அன்னை மரியா. பாசமுள்ள இதயங்கள் இணையும் பொழுது சுமைகள் கூட எளிதாகுகின்றன. தாயின் வலிமையை மிஞ்சியது இத்தரணியில் வேறு இல்லை என்பதை இயேசு உணர்கின்றார். இயேசு பேசுகின்றார். அன்பு மகனே, அன்பு மகளே, இதோ என் பாசமுள்ள தாயை பார். முகம் சோர்ந்து நடை தளர்ந்து என் முன் அவர் நிற்பதை பார்.
ஆனால் இவ்வளவு துயரத்தின் மத்தியிலும் அவரது கண்களில் நம்பிக்கை ஒளி எனக்கு தெரிகின்றது. என்னை அவர் உற்சாகப்படுத்தி வழி அனுப்ப விரும்புவது எனக்கு புரிகின்றது. அப்படி என்றால் அவர் முகத்தில் ஏன் சோர்வு, அவர் நடையில் ஏன் தளர்ச்சி, அவரது மனதில் ஏன் வருத்தம், அவர் உடலில் ஏன் வலுவின்மை? உனக்கு இன்னுமா புரியவில்லை? என் தாயின் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற பெண்ணின் இதயத்தை உன் அரக்கத்தனமான வார்த்தைகளால் நீ காயப்படுத்துகின்றாயே. அதனால் தான் என் தாயின் முகத்திலும் இத்தகைய சோர்வு. உன்னை பெற்று வளர்த்து சான்றோனாக்கிய உன் தாயை அவர் முதிர்ந்த வயதினர் என்பதற்காக சுமை என நினைக்கின்றாயே. அதனால் தான் என் தாயின் நடையிலும் தளர்வு. பெண்களை போதைப் பொருளாக, விலை பொருளாக கருதி நவீன துச்சாதனாக மாறுகின்றாயே. அதனால் தான் என் தாயின் மனதிலும் வருத்தம். பெண்ணே, பெண்ணினத்திற்கு வலுவூட்டுவதற்கு பதிலாக பெண்களை குறை கூறி பெண்ணினத்திற்கு எதிராகவே நீ போர்தெடுக்க எண்ணுகின்றாயே. அதனால் தான் என் தாயின் உடலிலும் வலுவின்மை. அன்று நான் பிறந்த 40ஆம் நாள் எருசலேம் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது என் தாயை பார்த்து சிமியோன் என்னும் இறைவாக்கினர், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று இறைவாக்கு உரைத்தார். இன்றோ நீ அளிக்கும் பரிசுகளாக 1000 வாள்களும் ஈட்டிகளும் என் தாயின் இதயத்தை குத்தி துளைக்கின்றன. என் அன்பு அன்னையின் பாசப்பார்வை என்னை பக்குவப்படுத்தியது, உன்னையும் பக்குவப்படுத்தாதா? ஜெபிப்போமா. இயேசுவே, உன் விழியின் பார்வையில், உன் தாயின் விழியின் ஒளியில் என் உள்ளம் கசிந்தது, என் இதயம் விழித்தது. பெண்ணினத்தின் கண்ணீருக்கு காரணமான எங்களை மன்னித்து அவர்களை மதித்து அன்பு செய்யும் மனதினை எங்களுக்கு தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னீருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என் சிலுவை சுமக்கரான் உனை தேடினே. சீமோனை காட்டி நீ ஒழிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீ ஒழிந்து கொண்டாய். எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்?
இயேசு பாடுபட்ட 5ஆம் நிலை. சுமையை எளிதாக்க சுமை தாங்கியான் ஒரு கரம். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. யார் இந்த சீமோன்? எல்லோரும் பார்த்துவிட்டு தத்தம் வழியில் செல்லும் பொழுது இந்த சீமோன் மட்டும் இயேசுவுக்கு தோள் கொடுக்க முன் வருகின்றார். ஏன்? கட்டாயத்தினாலா அல்லது கடிந்த உள்ளத்தினாலா? தள்ளாடி தள்ளாடி செல்லும் இயேசுவை தாங்க அவரை தூண்டியது எது? அதுதான் அன்பு. பரிவுள்ள இதயத்திலிருந்து புறப்படும் அன்பு உதவி செய்ய இதோ முன் வருகின்றது. இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வாழும் சமூகத்தை சற்று கண்ணோக்கிப்பார். எத்தனை ஆயிரம் பேருக்கு உன் உதவிக்கரம் தேவைப்படுகின்றது. மற்றவரின் துன்ப துயர நேரங்களில் பங்கெடுக்கும் போதுதான் உண்மையான நட்பு அன்பு வெளிப்படும். நீ அன்றாடம் நடத்தும் வாழ்க்கை பயணத்தில் சோகத்துக்கே சொந்தக்காரர்களான எத்தனை பேரை சந்திக்கின்றாய்? அவர்களின் துயதுடைக்க என்றாவது நீ முனைந்திருக்கின்றாயா? இதயத்தில் காயப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் முன்னோடு வாழும் சகோதர சகோதரிகளின் இதயத்துக்கு என்றாவது உன் கனிவான பார்வையால், சொல்லால், செயலால் மருந்திட்டு இருக்கிறாயா? இறைவன் உன்னை ஒரு சுமைதாங்கியாக வாழவே அழைத்திருக்கின்றார். மாறாக பிறருக்கு சுமையாக வாழ அல்ல. மற்றவர்களின் துன்பச் சுமையை, மனச்சுமையை தாங்குவதில் ஏற்படும் மகிழ்ச்சியை அளவிடுவது எளிதல்ல. நீ நடந்து செல்லும் வீதிகளில் எத்தனை எத்தனை மனிதர்கள் பசியும் பட்டினியுமாக வாடிய நிலையில் கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு உன் உதவிக்கரம் எப்போது நீளப் போகின்றது? வறுமையின் கொடுமையால் வாழையடி வாழையாக அடிமைப்பட்டு கிடக்கும் உன் அடுத்திருப்பவருக்கு உன் உரிமைக்கரம் எப்போது நீளப் போகின்றது? வாழ வழியறியாமல் தவிக்கும் அவலைக்கும், நோயின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஏழைக்கும் உன் அன்புக்கரம் எப்போது நீளப் போகின்றது? இத்தகைய இயேசுகளின் பாரத்தை குறைக்கும் சீமோனாக நீ எப்பொழுது மாறப்போகின்றாய்? ஜெபிப்போமா. இயேசுவே, உமது நீண்ட கரங்கள் எங்களது கரங்களாகி நாங்கள் காணுகின்ற அனைவரையும் அரவணைத்து அன்பின் நிறைவோடு உதவி செய்யும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். சுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. உனக்காகவே அவர் அடிக்க
இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. வீரமங்கை வெரோனிகாவை தீரச் செய்யல். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த வெரோனிகா என்னும் பெண் வீராங்கனையாக உருமாறுகின்றார். படை வீரர்களை கண்டு அவர் அஞ்சி நடுங்கவில்லை, பயப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பெண் அடிமைத்தனத்தை புதைக்குழியில் தள்ளிய புரட்சியை முன்னெடுத்திருக்கிறார். யூத சமய தலைவர்கள் இயேசுவின் மீது கொலை குற்றம் சாட்டி கொலைகளத்திற்கு இழுத்து செல்கின்றனர். அந்த நேரத்தில் தான் அங்கு சென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர் எண்ணி ஒதுங்கவில்லை. மாறாக இரக்கம் அவரை பற்றி வெடிக்க, மனிதநேயம் அவர் மனதனை உரசி பார்க்க, தன்னை சுற்றி எழுப்பப்பட்ட வேலியை உடைத்து கொண்டு விரைகின்றார் வெரோனிகா. பெண்ணின புரட்சிக்கு இதன் மூலம் வித்திடுகின்றார். இயேசு சொல்கின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எருசலேம் நகர ஆண்களும் பெண்களும் என் அவல நிலை கண்டு கண்மூடி வாய்ப்புத்தி மௌனிகளாக இருந்தபோது வெரோனிகா மட்டும் துணிச்சலோடு என் முன்னால் வந்து நின்றது என்னை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. எனது வேதனையையும் வலியையும் அவரால் உணர முடிந்தது. எனது உணர்வுகளையும் ஏக்கங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. மனிதநேயத்தின் மறு வடிவமாகின்றார் வெரோனிகா. எப்பொழுது நீ உனக்கு அடுத்திருப்பவரின் உணர்வுகளை புரிந்து அவரை மதித்து ஏற்றுக்கொள்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிகாவாக மாறுகின்றாய். எப்பொழுது நீ துன்புறும் மனிதரின் அழுகுரல் கேட்டு அவர்களது கண்ணீரை துடைக்க உன் கரம் நீட்ட முயல்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிகாவாக மாறுகின்றாய். எப்பொழுது நீ உன்னுடன் வாழுகின்றவர்களின் உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு புண்பட்ட அவர்களின் உணர்வுகளுக்கும் உள்ளங்களுக்கும் மருந்திட முயல்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிகாவாக மாறுகின்றாய். பெற்ற பிள்ளைகளால், உற்றார் உறவினரால் கைவிடப்பட்ட நிலையில் காப்பாற்றுவாரின்றி கவலையில் உழல்கின்ற முதியவர்களை எப்பொழுது நீ ஆதரித்து அரவணைத்து பாதுகாக்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிகாவாக மாறுகின்றாய். சமுதாயத்தில் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு குப்பை தொட்டிகளில் குப்பைகளாக வீசி எறியப்பட்ட அனாதைகள், ஆதரவற்றவர்கள் முதலானோரின் புண்களை எல்லாம் கழுவி துடைத்து மருந்திட்டு கட்டிய அன்னை தெரசாவை போல நீ மாறினால் நீ ஒரு வெரோனிகாதான். மருத்துவமனைகளில், வீதிகளில், குப்பை தொட்டிகளில், சாக்கடைகளில் வீசி எறியப்படுகின்ற குழந்தைகளுக்கு உயிர் பிச்சை அளிக்கும் போது நீ வீரமுள்ள வெரோனிகாதான். வீரமுள்ள, துணிச்சல் உள்ள வெரோனிகாவாக
என்று நீ செயல்பட போகின்றாய்? ஜெபிப்போமா. இயேசுவை ஊராரின் பழிச்சொல், நண்பர்களின் ஏளன பேச்சு, உற்றாரின் ஒருமல், இவற்றிற்கெல்லாம் பயந்து நடுங்கி உம் அன்பு முகத்தை அழுக்கடைந்த ஏழைகளிடம் காண தவறியுள்ளேன். மன்னியும். மனம் திருந்தி வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. விசுவாசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எழுந்து தீரும் நீடா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக மண்ணை முத்தமிடுகின்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை நீக்கினீரே. வல்லமை மிகுந்த இயேசு தள்ளாடி தரையில் 2ஆம் முறையாக வீழ்ந்து கிடப்பதன் காரணம் அவரது வலுக்குறைவு மட்டும்தானா? அவரது இயலாமை மட்டும்தானா? இல்லை, இல்லை. தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் என்றால் வள்ளுவ பெருந்தகை. நாமோ தீய இழிவான செயல்களால் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதே தீய செயல்களை செய்வதில் இன்பம் காண்கின்றோம். நமது தீய செயல்களால் தான் இயேசு 2ஆம் முறையாக மண்ணிலே வீழ்த்தி இருக்கின்றன. இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எப்பொழுதெல்லாம் நான் கீழே விழுகிறேன் என்று உனக்கு தெரியுமா? உயர் பதவியில் நீ அமர்ந்து கொண்டு உனக்கு கீழ் பணிபுரிபவர்களை மனிதத்தன்மையின்றி இழிவாக நடத்தி இருமாப்போடு அலைகின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். உனக்கு நான் கொடையாக கொடுத்த கனிவுள்ள இதயத்தை கல்லாக்கி உன்னோடு வாழ்கின்றவர்களின் நற்பெயரை கெடுக்க வழி தேடுவது மட்டுமல்லாமல் அவர்களை அடியோடு வீழ்த்த குழி தோண்டி அதில் போலி இன்பம் அடைகின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். பொறுப்புள்ள கணவனாக, பொறுப்புள்ள மனைவியாக வாழ்வதற்கு பதிலாக பொறுப்பில்லாமல் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு தவறான மாதிரியாக நீ வாழ்கின்றாயே,
அப்பொழுது நான் கீழே விழுகின்றேன். பணத்துக்கும் புகழுக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் பெருமைக்கும் நீ அடிபணிந்து கிடக்கின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். இவை அனைத்திலுமிருந்து நீ விரைந்து எழ வேண்டும் என்பதற்காக நான் இரண்டாம் முறையாக கீழே விழுந்து மீண்டும் எழுந்து நடக்கின்றேன். என் பாதச்சுவடுகள் பின் தொடர்வாயா? ஜெபிப்போமா. இயேசுவே, எங்களது இருமாப்பு, கல்லான இதயம், பொறுப்பற்ற தன்மை எங்களை மீண்டும் மீண்டும் பாவத்திலே இழ வைக்கின்றன. எங்களது மதியீனத்தை அகற்றி பிறரன்பு பேணி வாழ எங்களுக்கு நீர் அருள்தாரும். இரக்கமாயிரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு பாடுபட்ட 8ஆம் நிலை. அழுகின்ற மகளிருக்கு ஆறுதல் மொழிகள். உன் சிலுவையாக உலகை தன்னிலை கண்டு மனம் வதைத்து கண்ணீர் மல்க நின்ற பெண்களை தனது கல்வாரி நோக்கிய கடும் பயணத்தில் சந்தித்த இயேசு, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்கின்றார். இயேசு சொல்கின்றார், பெண்ணே, பொங்கி எழ வேண்டிய நீ ஏன் எனக்காக நொந்து அழுகின்றாய்? நீ அழ வேண்டிய காரணங்கள் இவ்வுலகில் 1000 உண்டு. குடும்பத்தின் குலவிளக்கு பெண் என்பதையும் மறந்து குடும்பத்தில் குழப்பத்தை விளைவித்து அதில் குளிர்காய சில பெண்கள் விளைகின்றார்களே, அதை எண்ணி நீ அழு. குடும்பத்தில் உறவு சொல்லி வந்த ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதை பொறுத்துக் கொள்ள இயலாமல் அப்பெண்ணிற்கு மற்றொரு பெண்ணே எதிரியாக மாறுகின்ற அவலம் அரங்கேறுகின்றதே. அப்பெண்ணின் பெயரை கெடுக்க, அவரது பெயருக்கு இழுக்கு விளைவிக்க ஒரு பெண்ணே முயலுகின்றாரே, அதை நினைத்து நீ அழு. எத்தனையோ பெண்கள் தங்களது ஆடம்பர வாழ்விற்காக தங்கள் குடும்பங்களின் பொது நலனை புறம் தள்ளி
வருவாய்க்கு மேல் செலவு செய்து குடும்பங்களில் அமைதியை குழிதோண்டி புதைக்கின்றார்களே, அதை நினைத்து நீ அழு. வீட்டில் உள்ள வயதான மாமனார் மாமியார்களை தங்களது பெற்றோர் நிலையில் வைத்து பார்க்காமல் அவர்களை பழித்து பேசி அவர்களது இதயங்களை காயப்படுத்தி அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கும் அவல நிலை நம் குடும்பங்களில் இன்றும் உள்ளதே, அதை நினைத்து நீ அழு. தனக்கு ஒத்த துணையாக வாழும் பெண்ணை சந்தேக கண்கொண்டு பார்த்து தனது மகிழ்ச்சியை இழப்பதோடு தன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் மகிழ்ச்சியையும் தொலைக்க எத்தனையோ ஆண் மக்கள் முயலுகின்றார்களே, அதை நினைத்து நீ அழு. தன்னை பெற்றவளும் பெண், தன்னுடன் பிறந்தவளும் பெண், தான் கைபிடித்தவளும் பெண் என்பதை மறந்து பெண்களை ஏளன பொருளாக, மோகப் பொருளாக, போதைப் பொருளாக பாவித்து அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக எத்தனை ஆண் மக்கள் இருக்கின்றார்கள். அதை நினைத்து நீ அழு. ஜெபிப்போமா. இயேசுவில் குடும்பங்களில் குழப்பம் விளைவிக்கின்ற, அமைதியை குலைக்கின்ற, மகிழ்ச்சியை கெடுக்கின்ற இழி குணங்களை நாங்கள் எடுத்து கிறிஸ்தவ குடும்பங்களின் மாண்பை காக்கும் அமைதி வேணும் தொண்டாற்ற எங்களுக்கு நீ வரந்தாரும். இயேசு பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக மண்ணை முத்தமிடுகின்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை தளர்ந்த கரங்களும் நைந்த தோள்களும் இயேசுவின் சிதைந்த உடலை மேலும் வலுவிழக்கச் செய்ய அவரின் கால்கள் தள்ளாடி தொடர்ந்து நடக்க மறுக்கின்றன. அவரது உடல் மீண்டும் பூமியில் புதைகின்றது. முகமெல்லாம் பொழுதி வழிய தன் ஆற்றலையெல்லாம் ஒன்று திரட்டி எழுந்து மீண்டும் கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கின்றார் இயேசு. இயேசு சொல்கின்றார், என் அன்பு மகனே,
என் அன்பு மகளே, உனது தீமை பயக்கின்ற சொற்களாலும் தீய பழக்கங்களாலும் பிறரை பாவக்குழியில் தள்ளிவிட நினைக்கின்றாயே. அவர்கள் குழியில் விழுவதற்கு முன் நீ தோண்டிய குழியில் விழும் முதல் ஆள் நீயே என்பதை மறந்து விடாதே. நீ எப்படியெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறாய் என்று எண்ணிப்பார். மதுவுக்கும் போதைக்கும் பணத்திற்கும் புகழுக்கும் வீண் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாகி நீ மயங்கி கீழே விழுந்து கிடக்கின்றாய் அல்லவா? வறுமை, வெறுமை, சிறுமை, கொடுமை, அநீதி, அடக்குமுறை அனைத்தும் சேர்ந்து உன்னை அழுத்த நீ சோர்ந்து கீழே விழுந்து கிடக்கிறாய் அல்லவா? அதிகார பலம், அரசியல் பலம், பணபலம் இவற்றின் அச்சுறுத்தலுக்கு அடங்கி ஒடுங்கி நீ வலுவிழந்து கீழே விழுந்து கிடக்கிறாய் அல்லவா? நானும் விழுந்தேன், 3 முறை விழுந்தேன். ஆனால் விழுந்த நிலையிலே கிடக்காமல் எழுந்தேன். வீழ்ச்சிதான் எழுச்சிக்கு மூலதனம். தனிமை, துன்பம், துயரம், தோல்வி இவைகள் உன்னை வாழ்வின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் படிகள் என்பதை மறந்து விடாதே. நீ விழும்போது புது வாழ்வு, நீ வீழும் போது புது வாழ்வு அடைகிறாய். உன்னுடைய வீழ்ச்சி புது வாழ்வுக்கான, புதிய பாதைக்கான, புதிய வரலாற்றுக்கான விடியல். வீழ்ந்த நீயும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு எழுந்து நட. உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபிப்போமா. இயேசுவே, பாவம் புரிவதும் தீமை செய்வதும் குற்றங்கள் இழைப்பதுமான மனநிலையிலிருந்து மீண்டும் மனம் திருந்தி வாழ எங்களுக்கு அது புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சுயநல ஆடை நீ கொண்டாய், பிறநல ஆடை உடுக்கின்றாய். பிறநல ஆடை உடுக்கின்றாய். எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? இயேசு பாடுபட்ட 10ஆம் நிலை, அவமானத்தின் உச்சகட்டம். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆடைகள் உரியப்படுகின்றன, மனிதம் பறிக்கப்படுகின்றது, மனித மாண்பு சிதைக்கப்படுகின்றது. வரலாற்றினை மாற்றி எழுத வந்தவர் ஆடைகள் களையப்பட்டு அலங்கோலமாக நிற்கின்றார். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்னும் அவர் சொல்லுக்கு உள்ளாகி நிற்கின்றார் இயேசு. இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உணவில்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம்.
உறைவிடமில்லாமல் சாலையின் ஓரத்தில் படுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆடையின்றி எங்கே போவது? நீதியை விற்ற ஏரோது எனக்கு ஒரு செந்நிற அங்கியை அணிவித்தான். ஆனால் இந்த ரோமை போர் வீரர்கள் கூட்டம் உடம்பில் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவிக்கொண்டு என்னை அவமானத்தின் உச்ச நிலைக்கு அழைத்து சென்று விட்டது. நான் என்ன பாவம் செய்தேன்? நீயும் இந்த போர் வீரர்களைப் போல என் ஆடைகளை பறித்துக் கொள்கிறாய். எப்போது என உனக்கு தெரியுமா? நயவஞ்சகத்தை நீ ஆடையாக உடுத்திக்கொண்டு மற்றவர்களை உன் திரைமறைவு திட்டங்களுக்கு இரையாக்குகின்றாயே, அப்போது என் ஆடையை நீ பறித்துக் கொள்கிறாய். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நஞ்சை தேக்கி வைத்துக் கொண்டு நச்சு புன்னகை மலர்களை அள்ளி வீசும் மனித அரளிச் செடியாக நீ வாழுகின்றாயே, அப்போது என் ஆடையை நீ பறித்துக் கொள்கிறாய். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி உண்மையை மறைத்து பொய்யை அரியணை ஏற்றி குற்றமற்றோரின் மீது வீண்பழி சுமத்துகின்றாயே, அப்போது என் ஆடையை நீ பறித்துக் கொள்கின்றாய். அன்று அந்த போர் வீரர்கள் கூட்டம் ஒரு முறைதான் என் ஆடைகளை களைந்தது. அதனை தன்னுடைய உடைமையாக சீட்டு போட்டது. ஆனால் ஏழை எளியவரின் உரிமையை, மரியாதையை, மனிதாபிமானத்தை நீ பறிக்கும் போதெல்லாம், மனுக்குலத்தின் மாண்பை நீ பறிக்கும் போதெல்லாம் என் ஆடைகளை நீ பறித்து அவற்றை ஏலம் போடுகிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இன்று நீ உடுத்தியிருக்கின்ற தன்னலம் என்ற ஆடையினை களைந்துவிடு. ஆணவம், அநியாயம், அக்கிரமம், அகந்தை என்னும் ஆடைகளை களைந்துவிடு. அவ்வாறு நீ களைகின்ற போது ஆடையில்லாமல் அவமானத்தில் நின்று கொண்டிருக்கும் எனக்கு நீ ஆடை அணிவிக்கின்றாய். எனக்கு எப்போது நீ ஆடை அணிவிக்கப் போகின்றாய்? ஜெபிப்போமா. இயேசுவே, எங்களது பாவ செயல்களால் நீ ஆடைகள் களையப்பட்ட அவமானத்தால் கூனி குறுகி நிற்கின்றேன். எங்களது பாவ செயல்களை களைந்து அன்பென்னும் ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இடைப்பாடுவார்களாக. நீயோ சிலுவையில் என்னை அறிந்தாய். இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. சேவையின் செம்மல் சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவே உம்மை
பகைவர்கள் ஏறிவிட்ட கொடிய காவல் கழுகுகள் தங்களது அடுத்த கட்ட வேலையை தொடங்கிவிட்டன. கல்லையும் உருக வைக்கும் அந்த துயர காட்சி அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஊரூராக சென்று இறையரசை போதித்த இறைமகனுக்கு கிடைத்த பரிசுதான் ஆணிகள். பாவிகளை அரவணைத்து பசித்தவருக்கு உணவளித்த நல்லவருக்கு அந்த யூத சமூகம் கொடுத்த பரிசுதான் ஆணிகள். முடவனை நடக்க வைத்த இவர் 3 ஆணிகளுக்குள் முடக்கப்படும் அவலம். இயேசு பேசுகின்றார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் தூக்கி வந்த சிலுவையில் என்னை கிடத்தி அழகிய அல்லி மலரின் இதழ்களை கூரிய ஆணியால் துளைப்பது போல என்னை ஆணிகளால் அரைந்து துளைக்கின்றார்கள். கொட்டும் குருதி சிலுவையை குளிப்பாட்டுகின்றது. 3 ஆணிகள் என் மென்மையான உடலை துளைக்க நான் கதறி துடிக்கின்றேன். நான் பூவாக வாடி புழுவாக துடிக்கின்றேன். கூரிய ஆணிகள் என் அங்கங்களை துளைத்துச் சென்று முடிவில் சிலுவை மரத்திற்கு இரத்த முத்தங்கள் அளிக்கின்றன. என் சதைகள் தைக்கப்படுகின்றன. என் கரங்களை சிலுவை மரத்தின் மீது வைத்து இழுத்து ஒருவன் ஆணிகளால் கொடூரமாக அறைந்தபோது அந்த சம்மட்டி அடியால் என் மூளையின் நரம்புகளே அதிர்ந்து அலறுகின்றன. வலியின் வேதனை நாக்குகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை தொட்டு சுவைக்கின்றன. என் கால்களையாவது மெதுவாக அசைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். அப்போதுதான் ஒரு கொடியவன் அவற்றை இணைத்து என் கணுக்காலில் இரும்பு ஆணியை வைத்து ஓங்கி சம்மட்டியால் அடிக்கிறான். என் கூக்குரலை கேட்க யாரும் இல்லை. நான் தனிமரமாக நிற்கின்றேன். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இக்கொடுமையான காட்சியை உன் கண்முன் நிலைநிறுத்திப்பார். என்னை சிலுவையில் அறையும் போது நான் ஓலமிட்டு கத்திய கூக்குரல் உன் காதில் விழாத வண்ணம் மறைத்து கொண்டவை பிறருக்கு எதிராக நீ இழைத்த அநீத செயல்கள் அல்லவா? ஆணி காயங்களால் என் சதை கிழிந்து இரத்த நாளங்கள் வெடித்து நான் கூக்குரலிட்ட போது உன் கண்ணில் படாத வண்ணம் மறைத்து கொண்டவை ஒரு பாவமும் அறியாதவர் மீது நீ சுமத்தி வீண் பழிகள் அல்லவா? இனியாவது உன் பாவச் சங்கிலிகளிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள எண்ணுவாயா? இதன் மூலம் என் வேதனையை தணிக்க முயல்வாயா? ஜெபிப்போமா. இயேசுவே, உமது பாடுகளை கண்டு பரிதாபப்பட்டு பதறுகின்ற நான் உமது அன்பை உணர தவறிவிட்டேன். நான் ஏற்கின்ற ஒவ்வொரு சுமையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உம் அன்பின் அடையாளம் என உணர்ந்து வாழ எங்களுக்கு நீ அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே.
12ஆம் நிலை. இயேசுவின் உயிர் பிரிகின்றது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரரான இறைமகன் இயேசு அந்தரத்தில் அனாதையாக தொங்குகின்ற நெஞ்சை உருக்கும் சூழல். எப்பொழுதும் பெருங்கூட்டம் பின்தொடர வீதி வலம் வந்த இயேசு 2 லட்சம் யூதர்கள் பாஸ்கா விழா கொண்டாட எருசலேம் நகரில் கூடி வந்துள்ள நிலையிலும் ரோமை படை வீரர்களின் பாதுகாப்பு கெடுபிடியான் கலிலேயாவிலிருந்து தன்னை பின்தொடர்ந்து வந்த ஒரு சிலர் மட்டும் பெருந்துயரத்தில் ஆழ்ந்து மௌன சாட்சிகளால் கல்வாரி மேட்டின் ஒரு பக்கத்தில் சிலுவை அடியிலிருந்து கல்லெறி தூரத்தில் நின்று கொண்டிருக்க, சிலுவை மரத்தில் மரண போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பரிதாப நிலை. இரத்த துளிகளால் பணிந்த இயேசுவின் கண்களில் திடீரென தெரிகின்றது ஒளிக்கீற்று. தூரத்தில் நின்ற ஒரு சிலரில் சிலுவையை ஏக்கத்துடன் உற்று நோக்கும் அவரது அன்னை மரியாவின் அருள் பார்வை அல்லவா அது. தன்னை உதரத்தில் 1000 மாதங்கள் தாங்கி சுமந்த அன்னையை சாட்சியாக நிற்க தன் உயிர் தன் உடலை விட்டு தம் தந்தையிடம் செல்வதில் இயேசுவிற்கு சற்று ஆறுதல். இப்பொழுது மன நிறைவுடன் தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைக்க இயேசு தயார். இயேசு பேசுகின்றார். அன்பு மகளே, அன்பு மகனே, உனக்கு உயிர் கொடுத்தவன் நான். ஆனால் நீ பிறர் உயிர் வாழ துணை நிற்பதற்கு பதில் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட காரணமாக இருந்திருக்கின்றாய். சிலுவை மரணத்தின் மூலம் புதிய வரலாறு படைத்தவன் நான். ஆனால் நீ எத்தனை பேருடைய வரலாறுகளுக்கு முற்றுப்புள்ளிகள் பாதியிலே வைக்கப்பட காரணமாக இருந்திருக்கின்றாய். பலரது லட்சிய பயணத்திற்கு எனது சிலுவை பயணமே தொடக்க புள்ளி. ஆனால் நீ எத்தனை பேருடைய லட்சிய பயணங்கள் முடக்கப்பட காரணமாக இருந்திருக்கின்றாய். கருவில் வளர்கின்ற பெண் சிசு என்ன பாவம் செய்தது? அதற்கு கருவிலே கல்லறை கட்ட எண்ணுகின்றாயே. அப்பொழுது நீ என்னை அல்லவா சிலுவையில் அறைந்து கொலை செய்கின்றாய். உனக்கு பிடிக்காத ஒருவருடைய பெயரை நீ கெடுக்கும் எண்ணத்தில் அவரை பற்றி அவதூறு பேசி அவர் மீது வீண் பழி சுமத்தும் போது நீ அவரை அணு அணுவாக சித்திரவதை செய்து பச்சை கொலை அல்லவா செய்கின்றாய். அவர் மனவேதனையில் புலம்பும் பொழுது நீ என்னை அல்லவா சிலுவையில் அறைந்து கொலை செய்கின்றாய். மனம் மாறு. நீ பழைய வாழ்வை துறந்து புதிய வாழ்வுக்கு அடி எடுத்து வை. பிறர் அழிய வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு முகாரி ராகம் பாடுவதற்கு பதில் பிறர் வாழ வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு பூபாலம் பாடு.
கலங்காதே, தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. உள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடரே என்றவரே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. உலகம் கருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கீடு, உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியேடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை ஒரு வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு, நீ தொடர்ந்து போராடு. உள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை தொடவே என்றவரே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. ஜெபம். சிலுவையை அரியணையாக்கி எல்லையற்ற அன்பை எண்ணித்து காட்டிய இயேசு என் இதயத்தை ஈரமுள்ளதாக்கியது, எனது கல் நெஞ்சத்தை கரையச் செய்தது. நான் தீய குணங்கள் நின்று விடுபட்டு வாழ எங்களுக்கு அருள் புரிதருளும். இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தய
ஒழிக்காதே, நான் புதையும் வரை ஒழிக்காதே. எனக்காக மரித்தீர், உமக்காக நான் என்ன செய்தேன், உனக்காக நான் என்ன செய்தேன். இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. ஒரு புரட்சியாளர் புதைக்கப்படுகின்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு புரட்சியாளனை அழிக்கலாம் அல்லது புதைக்கலாம். ஆனால் அவனுடைய புரட்சி சிந்தனைகளை யாராலும் புதைக்க முடியாது. அவனது புரட்சி சிந்தனைகளின் வேகத்தை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. தன்னை அழித்துக் கொள்வதில்தான் விதைக்கு பெருமை உள்ளது. தன்னை உருக்கி பிறருக்கு ஒளி கொடுப்பதில்தான் மெழுகுக்கு சிறப்பு உள்ளது. இயேசுவும் தன்னை அழித்து விட அனுமதித்தார். இதன் மூலம் புதிய வாழ்வை தொடங்கி வைத்தார். இயேசு சொல்கின்றார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, மேற்கில் மறைந்த சூரியன் மேற்கிலே முடங்கி போவதில்லை, மீண்டும் கிழக்கு வெளுக்கின்றது, உதயம் பிறக்கின்றது. என்னுடைய மரணம் எனது மன்னக வாழ்விற்கு மூடுவிழாவாக இருக்கலாம், ஆனால் அது புதிய விண்ணக வாழ்வின் திறப்பு விழா என்பதை மறந்து விடாதே. இதோ நீ வாழும் சமூகத்தில் நீதியை, உண்மையை கல்லறைக்குள் புதைக்க முற்படும் கொடுமையை பார். நீதி, உண்மை முதலியவை ஒருபோதும் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகின்றன. நீ வாழும் சமூகத்தில் நேர்மையாளனை நீ குழி தோண்டி புதைக்க முயல்வதை விட வேண்டத்தகாத உன் தீய குணங்களை ஆழ குழி தோண்டி புதை. பிறரை அடக்கி வாழ விரும்புவதை புதை. ஒரு புரட்சியாளனை, நேர்மையாளனை புதைக்க நினைக்காதே. ஜெபிப்போமா. இயேசுவை, நாங்கள் பல நேரங்களில் உண்மைக்கும் நீதிக்கும் சமாதி கட்ட துடிக்கின்றோம். அத்தகைய செயல்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது உமக்கே சமாதி கட்டுகின்றோம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு வாழ எங்களுக்கு நீ அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. நமது திருத்தந்தை கருத்துகளுக்காக, நமது பங்கு தந்தை பங்கின் கருத்துகளுக்காகவும் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்திருக்கும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இறைவனுடைய இந்த பாடுகளின் பாதையிலே நம்மை இறையியல் சிந்தனையோடும் சமுதாய ஆன்மநல சிந்தனையோடும் நம்மை வழிநடத்தி மற்றும் நமக்கு இந்த நாளில் இந்த புதுமைக்க திருப்பணி நிறைவேற்றிய அருள் தந்தை ரேமன் ஜோஸ் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அகில இந்திய ஆரியர் பேரவையுடைய மையத்திலே தந்தை அவர்கள் தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை ரேமன் ஜோசப் அவர்களுக்கு நமது திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை திருத்தல குழுக்கள் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்வோம்.